கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் என் தேவன் நான் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுக்கான தேவ வார்த்தை, உங்களுக்கு விரோதமாய் எழுப்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். உங்களுக்கு விரோதமாய் யாரு உங்களை குற்றப்படுத்தினாலும் கர்த்தர் விட மாட்டார். கர்த்தர் துணையாய் வருவார், உங்களுக்கு உதவி செய்வார், உங்களை கைவிட மாட்டார். ஏசாயா எழுதின புஸ்தகம் 54வது அதிகாரம் 17வது வசனம் வாசி கேட்போம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போதும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பு எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது உங்களுக்கு கிடைத்த சுதந்திரம். கர்த்தர் நன்மை செய்ய போகிறார். இதுல 16வது வசனத்துல சொல்ற பாருங்க, கரி நெருப்பை ஊதி தன் கிரியைகளுக்கான ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொல்லனையும் நான் தான் கெடுத்து நிற்கிறேன் பாரு. இப்படிப்பட்ட நமக்கு தொல்லை கொடுத்து நமக்கு விரோதமா எழும்புறவனை கர்த்தர் தான் வைத்திருக்கிறார். ஆனா அவனுக்கு முன்னால உங்களை ஒரு ப்ராடக்டா கர்த்தர் உருவாக்குறார். யோசேப்புக்கு விரோதமாக வந்தது யாரு? அவனுடைய சகோதரர்கள். முதல்ல குழியில தூக்கி போட்டாங்க, உருவாக்கினார். வித்தாங்க, அப்பவும் உருவாக்கினார். ஜெயில போட்டாங்க, உருவாக்கினார். நிந்தித்தாங்க, உருவாக்கினார். ஆனா நாட்கள் வந்த போது, நல்ல ஒரு உருவேற்றப்பட்ட போது, இந்த சோதனைகள் கடந்து வந்த போது, பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் எல்லா ராஜ்யங்களை ஆளுகிற கிருபை கர்த்தர் கொடுத்தார். அதே போல சோதிக்கப்பட்டவன், கைவிடப்பட்டவன், கலங்கிட்டே இருக்கிறோமே, நமக்கு ஒரு விடிவு வராதா? எங்களுக்கு ஒரு எண்டு கிடைக்காதா? எங்க பிரச்சனைக்கு ஒரு முடிவு வராதா? எங்களுக்கு ஒரு விடிவு காலம் வராதா நீங்க நினைக்கிறீங்கன்னா, கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். உங்க பிள்ளைகளை உயர்த்த போகிறார். கைவிடாத கர்த்தர். ஒரு நாள் அவர் கைவிட மாட்டார். அது புரிச்சுக்கிடுங்க. எப்படி எசேக்கியா கைவிடப்பட்ட சூழ்நிலையில பயந்து நடுக்கி கொண்டிருக்கிறான். ஒரு தூதனை அனுப்பினார். 1,85,000 வீரர்களை சாச்சிட்டாங்க. அவருக்கு பெரிய வெற்றியை கொடுத்தார். அதே தேவன் உங்களுக்கு வெற்றியை தருவார். பாருங்க, தாவீதுக்கு முதல் எதிராளியார் கோலியாத். ஒரு கல் எடுத்தினாலே அவன் ஜெயித்தானா? அதே போல நீங்க ஜெயிக்க பிறந்தவங்க. கர்த்தர் உங்களுக்கு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல தகப்பனே, ஜெயிக்க பிறந்த எங்களை ஆசீர்வதித்து நன்மை செய்து எங்க விரோதிகளுக்கு முன்பாக தலை நிமிர்ந்து நடக்க கிருபை செய்வ நல்ல பிதாவே. ஆமென்.